Hi everyone, welcome to Easy English with Dr. RP. இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட பார்ட் 3 வீடியோ இது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்ன 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோம்னா நவுன், ப்ரோனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்பசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இந்த 8 தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோம். இந்த 8ல் மொதல் 5 பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் 2 வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னென்ன? நவுன், ப்ரோனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ். இந்த 5 பார்ட் ஆஃப் ஸ்பீச்சஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ப்ரிப்பசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிப்பசிஷன் அப்படின்றது இட் இஸ் அ வேர்ட் விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் அ நவுன் ஆர் ப்ரோனவுன். ஒரு நவுனுக்கோ ப்ரோனவுனுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரிப்பசிஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரீபொசிஷன் ஆஃப் நவுன் ஆர் ப்ரோனவுன். இந்த ப்ரிப்பசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நவுன் கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்க கனெக்ஷனை வந்து இந்த ப்ரிப்போசிஷன் வந்து சொல்லுது. சரிங்களா? நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. அந்த நிறைய ப்ரிப்போசிஷனில் சில ப்ரிப்போசிஷன் நமக்கு ஃபெமிலியரான ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் இருக்கும். பை, வித், அபவுட், அன்டில், இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் இருக்குது. ப்ரிப்போசிஷன் ஃப்ரேசஸ்லாம் இருக்குது. இந்த ப்ரிப்போசிஷனோட நிறைய ப்ரிப்போசிஷன் ஃப்ரேசஸோட ஃபங்க்ஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரத்தில் அட்ஜெக்டிவாகவும் அட்வர்பாகவும் கூட இது வந்து ஒர்க் ஆகுது. நிறைய ப்ரிப்போசிஷன் இருக்கிற இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அபவுட், above, across, after, against, along, among, around, as, at, before, behind, below, beneath, beside, between, beyond, by, down, during, expect, except, for, from, in, inside, into, like, near, off, on, out, outside, over, past, through, throughout, to, toward, under, underneath, unlike, until, up, upon, with, within, without. இந்த மாதிரி ப்ரிப்பசிஷன்ஸ் நிறையா இருக்குது. அந்த ப்ரிப்பசிஷன்ஸ் மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நவுனுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும், அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில் இருக்க கனெக்ஷனை வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து இந்த கனெக்ஷன், ஆப்ஜெக்ட்டுக்கும் நவுனுக்கும் இருக்க அந்த கனெக்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை இந்த ப்ரிப்போசிஷன் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரிப்போசிஷன். கன்ஜங்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கன்ஜங்ஷன் அப்படின்றது இட் கனெக்ட்ஸ். கன்ஜங்ஷன் அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் கிளாஸஸ். ஸோ அ கன்ஜங்ஷன் ஜாயின்ஸ் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் கிளாஸஸ். கன்ஜங்ஷன் அப்படின்னா இணைக்குது. ஒரு வார்த்தையோ இல்லை வார்த்தை குழுக்களையோ வாக்கியத்தையோ இணைக்கிறது தான் கன்ஜங்ஷன். நம்ம யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் நம்ம பார்க்குறோம். அதில் 2 ப்ராமினென்ட் டைப் என்ன அப்படின்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்றதெல்லாம் 2 மெயின் ப்ராமினென்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன். இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2 மெயின் கிளாஸை இணைக்கிறதுக்காக பயன்படுது, அல்லது 2 ஃப்ரேஸை இணைக்கிறதுக்காக, 2 வார்த்தைகளை இணைக்கிறதுக்காக இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது. கோஆர்டினேட் கன்ஜங்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அண்ட், பட், ஆர், நாட், நார், ஃபார், ஸோ, எட், இதெல்லாம் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். சபார்டினேட் கன்ஜங்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன் வந்து இட் கனெக்ட்ஸ் கிளாஸஸ். சரிங்களா? சபார்டினேட் கன்ஜங்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ்,
although, while, since, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த த்ரீ மெயின் ப்ராமினெண்ட் கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன், சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த மூணு கேட்டகரி பார்க்குறோம். இந்த மூணு கேட்டகரி பற்றி நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பார்த்தோம் அப்படின்னா it connects the elements, it connects words, phrase or class. இது எல்லாமே ஈக்குவலான கிராமட்டிக்கல் வேல்யூவில் இருக்கும். இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா and, but, or, nor, for, so, yet. இதே கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னா கம்பைண்டாக தான் இருக்கும். இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்றது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் இன் பேர்ஸ் டு கனெக்ட் வேர்ட்ஸ், phrases or classes. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுது. இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா பேரலாகவே இருக்கும். பேரலிசம் இன் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், he is as beautiful as, இந்த as அப்படின்ற வார்த்தை, both and, அதே மாதிரி not only but also, either or, neither nor, whether or, இந்த மாதிரி எப்பயுமே கம்பைண்டாக ஒரு பேரலாக வர்ற கன்ஜங்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எப்பயுமே டிபெண்ட் ஆகியிருக்கும். நம்ம சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வர்ற இடத்துல சபார்டினேட் கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸ் வர்ற இடத்துல நம்ம கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ சபார்டினேட் கன்ஜங்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர், although, as if, because, before, even though, if, in order that, rather than, since, so that, than, that, though, unless, until, when, whenever, where, whereas, wherever, whether, while. இதெல்லாம் சபார்டினேட் கன்ஜங்ஷனுக்கு இருக்க சில எக்ஸாம்பிள். ஸோ நம்ம த்ரீ டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் பார்க்குறோம். கன்ஜங்ஷனில் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு லிங்கிங் எலமெண்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் எப்பயுமே தே ஆர் யூஸ்ட் இன் பேர்ஸ். பேராக தான் இருக்கும். ஐதர் ஆர், நெய்தர் நார், ஆஸ் சூன் அஸ் அல்லது ஆஸ் பியூட்டிஃபுல் அஸ், அந்த மாதிரி. ஸோ எப்பயுமே பேராக தான் இருக்கும் டு எஸ்டாப்ளிஷ் அ ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் வேல்யூ. இதே சபார்டினேட் கன்ஜங்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன் வந்து ஒரு சபார்டினேட்டாக இருக்கும். எல்லா ரெண்டு கிளாஸ்லேயுமே எந்த கிளாஸ்லேயுமே ஜாயின் ஆக அது வந்து ஈஸியாக ஜாயின் ஆகாது. ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு டிபெண்ட் ஆகிருக்கும். சபார்டினேட் அப்படின்னாலே டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ப்ரிபோசிஷன்னா என்ன, கன்ஜங்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன் இஸ் அ வேர்ட் used to express sudden emotions. திடீர்னு வர எமோஷன்ஸை நம்ம இந்த மாதிரி இன்டர்ஜெக்ஷன் வேர்ட்ஸில் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இந்த இன்டர்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் மீனிங் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நான் லெக்சிக்கல்ஸாக இருக்கும் இதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓ, வாவ், ஊப்ஸ், அலாஸ், ஹுரா, இந்த மாதிரியான வேர்ட்ஸாக இருக்கும். இதுதான் இன்டர்ஜெக்ஷன். இந்த இன்டர்ஜெக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக எக்ஸ்க்ளமேஷன், ஆச்சரியமாக நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் சில மைல்டு இன்டர்ஜெக்ஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வெல், அந்த மாதிரி. ஸோ இதுதான் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம இப்போ 3 பார்ட்டாக இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 பார்ட்லேயே நம்ம என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இங்கிலீஷில் இருக்குது. அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறேன். நவுன், ப்ரோனவுன், அட்வர்ப், adjective, verb, preposition, conjunction, interjection.
ஸோ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இங்கிலீஷில் இருக்குது. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே இண்டிவிஜுவல் வேர்டாக இருந்து ஒவ்வொரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்லேயும் அது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஹவு த வேர்ட் ஃபங்க்ஷன்ஸ். The parts of speech indicates how the word functions in the meaning as well as grammatically within the sentence. அப்படின்றது தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட மெயின் பர்பஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா சில நேரத்தில் வெவ்வேறு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாகவும் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஃபார் மோர் வீடியோஸ் subscribe this channel. At the same time, like, comment and share this video for boosting me. With that note, we are winding. Thank you.